அதிமுக நிர்வாகி ஜெயக்குமார் அவர்கள் சவுக்கு சங்கரை பற்றி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த குற்றங்கள்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலினை பற்றியும் உதயநிதி ஸ்டாலினை பற்றியும் பேசியிருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது சவுக்கு சங்கர் கைதான உடனே எல்லா அரசியல் தலைவர்களும் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பேசிக்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் அதிமுக நிர்வாகி ஜெயக்குமார் அவர்கள் பேசியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் அரெஸ்ட் பண்ணுவதற்கு உரிமையே கிடையாது. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி தப்பாக பேசிட்டாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நோட்டீஸ் கொடுக்கணும், அப்படி இல்லைனா இதுக்கு எச்சரிக்கை கொடுக்கணும். ஸோ உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ தான் இந்த ஒரு முடிவை எடுக்கும். நீங்களே அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தா முதலமைச்சர் ஸ்டாலினை நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது, அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கட்சியாக இருந்தாங்க. அப்போ அதிமுக பற்றி எவ்வளோ கேவலமான விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காங்க. முக்கியமாக எங்களை பற்றியும் கேவலமாக பேசியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தா நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலினை தான் அரெஸ்ட் பண்ணணும், அதை அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொய்யான கேஸு, இந்த அரெஸ்ட் எல்லாமே திசை திருப்புவதற்காக தான் பண்ணி கொண்டு இருக்கு. இப்போ எக்கச்சக்கமான பிரச்சனை கவர்மெண்ட் அதிகாரிகள் மீது விழுந்து கொண்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை மக்கள் மறப்பதற்காக இந்த மாதிரி ஒரு பிரபலத்தை கைது செஞ்சால் அது நல்லா இருக்கும் அப்படி சொல்லி சவுக்கு சங்கரை கைது செய்கிறாங்க. ஸோ திசை திருப்பும் அரசாக தான் திமுக அரசும் முதலமைச்சர் ஸ்டாலினும் செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஜெயக்குமார் அவர்கள் வைத்திருக்காங்க. ஸோ இந்த முதலமைச்சர் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் ஏதோ மன்னராட்சி நடத்துவது மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு நடத்தி கொண்டு வருகிறார்கள். ஸோ யாருமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணலை. ஆமாம், முதலமைச்சர் ஸ்டாலின் மன்னரும் உதயநிதி ஸ்டாலின் பத்தத்து இளவரசும், இது மன்னராட்சி அப்படின்னு சொல்லி கொண்டு வருகிறார்கள். ஸோ ஜெயக்குமார் அவர்கள் பேசினது மக்கள் மத்தியில் கவனம் பெற்றிருக்கிறது. யார் தவறாக பேசினாலும் அவங்களுக்கு அவங்க அதை பற்றி உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ தான் அவங்கள கைது செய்யணுமா, அவங்களுக்கான நடவடிக்கை எடுக்கணுமா முடிவு பண்ணணும். டைரெக்டாக காவல் அதிகாரிகள் இதுக்கான எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. திமுக அரசாக இருந்தாலும் அதிமுக அரசாக இருந்தாலும் ரூல்ஸ் தான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?